அதிமுக, திமுக 15 பேர் தானா? 15 பேருக்கு மேலேயும். அப்போ 20 பேரா? கணக்கு இல்லை சார், 20 பேர் 15 பேர் அந்த மாதிரி இணைய உள்ளாங்க. சரி, தாவேக்கா வந்து இன்னும் பலம் பெற்றுட்டே தான் போகுதுன்னு சொல்லலாமா சார்? இப்போ அதிமுக திமுக நிலைப்பாடு சீட்டு போட்டு வீட்டில் பொம்பளைங்க சீட்டு சேர்ப்பாங்களே அது மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறதுல தேர்தல் முடிஞ்சிடும், அப்புறம் பலம் பெற வேண்டியதான். இப்போ அவங்க அந்தந்த கட்சியிலேருந்து வந்து இணைகிறாங்களே, இப்போ அந்த கட்சிக்கு அது பலவீனம் தானே சார்? பின்னாடி யார் இணைஞ்சா சொல்லுங்க. தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் திமுக வர்த்தகணி அமைப்பாளர் வந்து இணைஞ்சிருக்காரு சுந்தரபாண்டியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாயிரமா? கைதி கண்ணாயிரமா? இல்லை சார், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திர மாவட்ட செயலாளர். என்னமோ எஸ்பி வேல்மணி மாதிரி சொல்றீங்க. கண்ணாயிரம்னு இளைஞரணி துணை அமைப்பாளர் சார். திமுகலையா? என்னங்க சார்? திமுகலையா? திமுக. சரி, அப்புறம் திமுகல இருந்து வந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாஸ்கரன் அதிமுகவோட முன்னாள் பயங்கரமான இருக்கு. அப்புறம் புதுவையோட முன்னாள் ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து இணைஞ்சிருக்காரு பெரியசாமி அவர்கள். சென்னை மாநகராட்சியோட 23வது வார்டு கவுன்சிலர் ராஜன் அவரும் இணைஞ்சிருக்காரு. இதெல்லாம் சுயேட்சை. இதனால என்ன அந்த கட்சிக்கு பலமே? ஒரு எஸ்பி வேலுமணி இணைஞ்சாரு, இங்கே வந்து பழனி மாணிக்கம் இணைஞ்சாரு, ஒரு 5 மாவட்ட செயலாளர் வந்து இணைஞ்சாங்க, இங்கே வந்து ஒரு 5 மாவட்ட செயலாளர், 4 எம்எல்ஏக்கள் இணைஞ்சாங்க. எல்லாமே தூக்கிட்டு வரதெல்லாம் பாருங்க. ஒன்று இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது, இல்லைன்னா எக்ஸ்பைரி ப்ராடக்ட்டு.